ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம வீட்டில் மட்டன் கறி தோசை எப்படி செய்து பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கரலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கரலாம். நான் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு அளவான பழமாக தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கரலாம். நான் மட்டனை இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். மட்டன் நல்லா வதங்கி வரட்டும். இந்த டைமில் 1 ஸ்பூன் தனி மிளகாப் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து பொடியோட பச்சை ஸ்மெல் போகட்டும். பொருளை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிறலாம். இந்த டைமில் மட்டன் வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கிறலாம். இப்போது 5 to 6 விசில் விட்டுக்கரலாம். கறிக்கு நல்லா பஞ்சாக வெந்திருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் சுருள விட்டுக்கரலாம். எனக்கு இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. இப்போது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம முட்டையை பீட் பண்ணி வச்சுக்கரலாம். இதே டைமில் தோசை சட்டி சூடான உடனேவும் நம்ம எப்போது தோசை ஊற்றுவோம்ல அதே மாதிரி ஊற்றிக்கரலாம். ஆனால் ரொம்ப பரத்திரவு வேணாம், ரொம்ப மந்தமாகவும் வேணாம். இந்தளவு கரெக்டாக வச்சுக்கரலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டன் கிரேவி இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கரலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மல்லித்தலை இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கையும் சேர்த்துக்கரலாம். முட்டை எனக்கு என்னென்னு போகுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா முட்டை வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு எடுத்தோம்னா நம்மளோட மட்டன் கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக இதை தான் கறி தோசைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஏமாற்றிட்டுருக்கேன். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.